வணக்கம். இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் பேங்கிங் டிரான்சாக்ஷனில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது. ஸோ என்னென்ன பண்ணணும்னா, எப்போதுமே நீங்கள் பேங்க் பற்றி சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து HTTPS எஸ்ன்றது செக்யூர்ட். அது வந்து ஒரு பேட்லாக் சிம்பிளோட இருக்கும், இல்லைனா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதுனா வந்து அதுதான் அஃபிஷியல் சைட்டுன்னு அர்த்தம். அண்டு பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக செட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஆல்ஃபபெட்ஸ், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிட்டுருங்க பாஸ்வேர்ட்ஸை. உங்கள் பேமெண்ட் ஆப்ஸ்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ ஏதாவது தப்பான டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேங்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைனா 1930 மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னென்ன டோன்ட்ஸ்னால், ஆன்லைன் சர்ச்சில் தேடும்போது பேங்க்கோட பேங்க்கோட வெப்சைட் தான் போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லாகின் கிரெடென்ஷியல் சேவ் பண்ணாதீங்க ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ. வைஃபைலலாம் யூஸ் பண்ணாதீங்க, பப்ளிக் வைஃபைல. அண்ட் ஓடிபிலாம் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, ஈவன் டு பேங்கர்ஸ். தேங்க்யூ.